ப்ரான்ஸ் வந்து ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். இதுதான் இதில் சீக்ரெட்டு. கொஞ்சம் கேஷ்யூ இதுவும் நம்ம கடைசியாக என்னன்னு சொல்கிறது அரைச்சி போட போகிறோம். தக்காளி கொஞ்சம் எடுத்திருக்கேன். புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், சில்லி, காஷ்மீர் சில்லி, பிரியாணி மசாலா, சோம்பு, பட்டை, கிராம்பு, ரைஸு. இப்போ நம்ம வந்து தாளிக்கலாம். ஸோ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயும் நெய்யும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். நான் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், நெய்யே போட்டு பொரி காயிட்டு கொஞ்சம். ஸோ பட்டை, கிராம்பு உங்களுக்கு என்ன வேணுமோ தாளிச்சிக்கோங்க. ஆல்ரெடி ரொம்ப காஞ்சிருச்சு. ஆனியன், சில்லி ஃபஸ்ட் இதை நம்ம அரைச்சிட்டு வரலாம். நல்லா ப்ரௌனாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பாதி கொத்தமல்லியும் கொஞ்சம் புதினாவும் நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். காஷ்மீர் சில்லி, பிரியாணி மசாலா, சோம்பு தூள், தேவையான ஒரு ஸ்பூன் உப்பு, நம்மளோட ப்ரான்ஸ் ஆல்ரெடி மஞ்சள் தூள் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது ஒரு 5 minutes நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் எடுத்து போட்டு போகிறோம். 5 minutes. ரியலி சாரி, நான் ரொம்ப மறந்துட்டேன். இந்த இஞ்சி பூண்டு இதில் போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஆனியனோட நல்லா ப்ரௌனாக வதக்குவேன். இன்றைக்கி மறந்துட்டேன். ஆனியன் போட்டோடனே இஞ்சி பூண்டு போடுங்க. இந்த பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு குக் பண்ணுற பிரியாணி பண்ணுறவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்கே வாங்கினீங்கன்னு கேட்பாங்க. இந்த ஆயில் வருது பார்த்திங்களா, அந்த சமயத்தில் இந்த ஒரு 1 ஸ்பூன் வீட்டில் பண்ண தயிர் அதை போட்டுக்கோங்க. ஒரு 1 minute வதக்கிட்டு அந்த கேஷ்யூ அரைச்சோம் இல்லையா, கொஞ்சம் வந்து அதை எடுத்து போட்டுக்கோங்க. இதுதான் இதில் டேஸ்ட்டு கொடுக்குறது. ஸோ அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். அது வதக்கலாம் தேவையில்லை. இந்த ஸ்டேஜில் வந்து உங்கள் ஒரு 1/2 lemon இதில் புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் உப்பு போட்டோம் இல்லையா, தேவையான 1 ஸ்பூன் உங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதை நல்லா இது பண்ணிவிட்டு கரெக்டாக 4 கிளாஸ், 1க்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த கேஸ் ஸ்டவ் சின்ன கேஸ் ஸ்டவ்வில் வைங்க. பெருசில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். சின்னதில் வச்சு 2 விசில் விட்டிங்கன்னா ஸோ பிரியாணி ரெடி ஆகிடும். நான் வச்சுட்டு காமிக்கிறேன். தண்ணி வந்து ஸ்பெஷல் இண்டியா கேட்னால 1க்கு 2 வச்சுருக்கேன். நீங்கள் நார்மலாக இருந்தால் 1.5 வைங்க 1க்கு. ஸோ நான் மொத்தம் டோட்டல் 2 கிளாஸ்க்கு 4 இது பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து மூடிடுறேன். மூடிட்டு 2 விசில் வந்தோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். அல்டிமேட் பிரியாணி ரெடி. வாவ், ஹெமியாக இருக்குங்களா? எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி வந்துட்டு பாருங்கள். ஸோ நான் தட்டில் வச்சுட்டு காமிக்கிறேன். நம்ம அல்டிமேட் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கூட ராய்த்தா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட யாராவது உங்கள் ரிலேட்டிவ் வந்தால் தாராளமாக தைரியமாக சொல்லுங்கள். யாராவது ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.